கொள்ளலாம். இப்போதும் கூட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம வாரந்தோறும் பார்த்து கொண்டு வருகிறதான டேனியல் சாப்டர் 6 பார்ட் 3 நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இப்போ ஓவராலா இது நமக்கு எத்தனாவது கிளாஸ்? 24வது கிளாஸ். ஸோ இப்போ இன்னைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்க தான் நிறைய என்ன பண்ண போறீங்கன்னா பேச போறீங்க. நான் அதிகமா பேச போறதில்லை. ஏன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா? மறுபடியும் ஒரு ஞாபகப்படுத்தினா நல்லா இருக்கும் பிரதர் அப்படின்றீங்களா? ஏன்னா நேத்து நடந்ததே நமக்கு என்ன இருக்க மாட்டுது, ஞாபகம் இருக்க மாட்டுது. இதுல நீங்க போன வாரம் நடத்துறத கேட்டீங்கன்னா நான் எங்க போவேன்றீங்களா? ஆன்டி டைப் பார்த்தோம், கரெக்ட், ஓகே. ஸோ இப்போ என்ன சம்பவத்தை ஆன்டி டைப்பா பார்த்தோம்? இல்ல டேனியல்ல எந்த சம்பவத்தை ஆன்டி டைப்பா பார்த்தோம்? நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்லைடே அதுதான் இருந்தது. சிங்க கபியில் தானியல் இருக்கிறதான அந்த ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணோம்னா ஆன்டி டைப்பா நம்ம என்ன பண்ணோம்னா பார்த்தோம். ஸோ அதுல 2 டைப்ல பார்க்க போறோம் சொன்னோமா. அந்த ஆன்டி டைப்பை 2 விதமா பார்க்க போறோம். ஒன்னு வந்து கேரக்டர் பேஸ் பண்ணி பார்க்க போறோம், இன்னொன்னு வந்து ப்ராபசி பேஸ் பண்ணி பார்க்க போறோம். ஸோ இப்போ கேரக்டர் பேஸ் பண்ணி பார்க்கறதுல எத்தனை பாயிண்ட் கடைசி வாரத்துல பார்த்தோம்? 3 பாயிண்ட், வெரி குட். ஸோ இப்போ கேரக்டர், ப்ராபசி, 3 பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஞாபகம் இருக்குங்களா? பகைமையான சூழ்நிலை. அதாவது ஸோ இப்போ டேனியல் இந்த பாபிலோனுக்குள்ள போகும்போது அவரை சுற்றி ஒரு பகைமையான சூழ்நிலை என்ன பண்ணுச்சுன்னா இருந்தது. அந்த விஷயத்த பார்த்தோம். அடுத்து பரிசுத்தவான்கள் என்றது ஏன் நமக்கு சுத்தி இந்த விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மலாம் யாரு? பரிசுத்தவான்கள். ஸோ இப்போ இந்த உலகம் நம்மளுக்கு என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா செட்டு ஆகாது. ஸோ அப்போ அதுதான் நம்ம கடந்த சப்ஜெக்ட்ல கூட பார்த்தோம். செட் அப்பார்ட், பிரித்து எடுக்கப்பட்டவர்களா நம்ம என்ன பண்ணோம், இந்த உலகத்துல வாழணும் அப்படின்ற விஷயத்த பார்த்தோம். ஸோ இப்போ அந்த மாதிரி வாழ்ந்ததுனால தான் டேனியலுக்கு என்ன ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிங்க கபியினுடைய சம்பவம் பார்த்தோம். அடுத்து செகண்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா? கன்சிஸ்டன்சி. அதாவது டேனியலோட கேரக்டர் என்ன ஆகலன்னு பார்த்தீங்கன்னா எந்த டைம்ல மாறல. 14 வயசுல எப்படி இருந்தாரோ 90 வயசுக்கு மேலேயும் அதே நிலைமையில தான் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற விஷயத்த நம்ம என்ன பண்ணோம்னா பார்த்தோம். ஸோ அப்போ அதுக்கு மாதிரி அதே மாதிரி இன்னொருத்தரை நம்ம கம்பேர் பண்ணோம். இவர் மாதிரியே டேனியல் வாழ்ந்திருக்காரு, அதுக்கு ஒரு வசனம் சொன்னோம். பவுல் சொன்னோம். பவுலுக்கும் முன்னாடி ஒருத்தர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் அவர் இருந்தாரோ அதே மாதிரி டேனியலும் இருந்தாரு. ஸோ இப்போ நேற்று என்னும் போது அவர் லோகோஸா இருந்த வாழ்க்கை, அதுக்கப்புறம் அவர் மனிதனா இருந்த வாழ்க்கை, அப்புறம் இப்போ அவரு மகிமை அடைந்த நிலைமையில் இருக்கும் போதும் அதே அன்பு, அதே கீழ்ப்படிதல், அதே வைராக்கியத்தோட தான் இயேசு கிறிஸ்துவும் இருந்தாருன்றதை பார்த்தோம். அது அப்படியே யாருக்கு பொருந்தி வந்ததுன்னா டேனியலுக்கும் பொருந்தி வந்துச்சு அப்படின்றத பார்த்தோம். ஸோ இப்போ கடைசியா 3வது பாயிண்ட்ல என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் சிட்டிசனா இருந்தாரு. ஸோ இப்போ பகைமையான சூழ்நிலை தான், ஆனாலும் அங்க எப்படி இருந்தாருன்னா ஒரு உண்மையும் உத்தமமான ஒரு லைஃப் என்ன பண்ணாருன்னா டேனியல் வாழ்ந்தார் அப்படின்ற விஷயத்த பார்த்தோம். சரியான குடிமகன். ஸோ இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்லாம் பார்த்தோம். ஒரு டிராபிக் லைட் இருக்கும்போது நம்ம சபைக்கு வரோன்றது காரணத்துக்காக நிக்காம வந்துடலாமா அப்படின்னா வரக்கூடாது. ஸோ அப்போ அந்த விஷயத்துல நம்ம உண்மைத்தன்மையை காட்டணும், சரியான ஒரு சிட்டிசனா இருக்கணும்ன்றதை பார்த்தோம். ஸோ இப்போ 4வது பாயிண்ட் இன்னையில இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஹேட்ஸ் அஸ், அதாவது உலகம் நம்மை பகைக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா டேனியலுக்கு சுத்தி ஒரு பகைமையான ஒரு சூழ்நிலை இருந்தது. பட் இந்த ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே யாரை பகைப்பாங்கன்னா டேனியலை பகைப்பாங்க. ஸோ இப்போ அது டேனியலுக்கு அங்கே நடந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினா ஒரு சிங்க கபில போடுறதுக்கான ரீசனே என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சுத்தி இருந்தவங்க டேனியல் மேல பொறாமை என்ன பண்ணாங்கன்னா இருந்தாங்க. ஏன்னா இவர் இருந்தா இவங்களால என்ன பண்ண முடியல, அந்த வாழ்க்கை வாழ முடியல. ஒரு லஞ்சம் வாங்குற ஒரு வாழ்க்கை என்ன பண்ண முடியல, வாழ முடியல, ஏமாத்த முடியல, பொய் சொல்ல முடியல. ஏன்னா தானியல் எல்லாத்துக்கும் தடையா இருக்கிறாரு. இவர் செய்யறத இவங்களால என்ன பண்ண முடியலன்னா செய்ய முடியல அப்படின்ற விஷயத்த நம்ம என்ன பண்ணோம்னா பார்த்தோம். ஸோ அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா டேனியலை எப்படியாச்சும் தீர்த்து கட்டணும் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணாங்க. ஸோ இப்போ எதுலையாச்சும் டேனியலை குற்றம் கண்டுபிடிக்க முடிஞ்சதா? ஒரே ஒரு விஷயத்தை தவிர. அது என்ன விஷயம்? தேவன் குறித்த விஷயத்தை தவிர்த்து அவர் என்ன பண்ண முடியலன்னா எதுலையும் அவரை குற்றம் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இப்போ ஏன் இந்த ரீசன், ஏன் அவங்களுக்கு அந்த பொறாமை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேனியல் எதுல இருக்கிறாருன்னா வெளிச்சத்துல இருக்கிறாரு. சுற்றி இருக்கிறவங்க எல்லாம்
இருள்ல இருக்கிறாங்க. ஸோ இப்போ இதுதான் வந்து மெயின் ரீசன். இவங்க இருள்ல இருக்கிறாங்க, டேனியல் வெளிச்சத்துல இருக்கிறாங்க. இவங்களால என்ன பண்ண முடியலன்னா வெளிச்சத்துக்கு வர முடியல. அதுதான் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 3:20-21. யோவான் 3 அதிகாரம் 20 முதல். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறதென்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருத்தர் சத்தியத்தின்படி இருந்தாருன்னா அவர் எப்படி இருக்கிறாருன்னா ஒளியின் வாழ்க்கை. அப்போ ஒளியின் வாழ்க்கைன்னா எப்படி சொல்லலாம்? அவரை சுத்தி லைட் வச்சுக்கிட்டே இருப்பாரா எப்பவுமே? ஒளியான வாழ்க்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓப்பன் லைஃப். அதாவது அவரோட லைஃப் வந்து ஓப்பனா இருக்கும். எந்த ஒரு மறைவானது எதுவுமே என்ன பண்ணாதுன்னா அவர் லைஃப்ல இருக்காது. சத்தியத்துல இருக்கிறவங்களோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். அதே மாதிரிதான் அங்க டேனியல் என்ன பண்ணாருங்க, ஓப்பனா என்னதான் சட்டம் போடுங்க, நான் எப்பவுமே போல பண்றதை என்ன பண்ணிட்டு இருப்பேன், செஞ்சுட்டு இருப்பேன் அப்படின்னு ஒரு ஓப்பன் லைஃப் இருந்தாங்க. இவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளவே ஒரு இருளுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இருந்தாங்க. ஸோ இப்போ தேவனை பற்றிய விஷயத்தை தவிர்த்து அவரை மேல என்ன பண்ண முடியலன்னா எந்தவித குற்றச்சாட்டும் என்ன பண்ண முடியலன்னா பண்ண முடியல அப்படின்றத பார்த்தோம். ஸோ இப்போ இதே யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சபை வகுப்பாராகிய நமக்கும் இது என்ன ஆகணுங்க, ஒருவேளை நம்ம தானியலா இருந்தா நமக்கு இது என்ன ஆகும்னா அப்ளை ஆகும். ஸோ அப்ப எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எபேசியர் 5:1. எபேசியர் 5 அதிகாரம் 1 ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. ஸோ எப்படி நம்ம வாழணும் அப்படின்றது, அந்த ஒளியின் வாழ்க்கை நம்ம வாழணும்னா என்ன பண்ணணுன்றது அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கொடுக்குறாரு அட்வைஸ். வாசிக்கலாம் 5:3. எபேசியர் 5 அதிகாரம் 3 மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. ஸோ இப்போ நம்ம அந்த ஒரு லைஃப் வாழணும்னா என்ன நமக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா லிட்ரலான வேசித்தனமும் இருக்கக்கூடாது, ஆவிக்குரிய வேசித்தனமும் என்ன பண்ணக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம யாருங்க, ஃபர்ஸ்ட்லயே பார்த்துட்டோம், பரிசுத்தவான்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ பரிசுத்தவான்களோட லைஃப் எப்படி இருக்கணும்னா வேசித்தனம் இருக்கக்கூடாது, எந்த அசுத்தமும் இருக்கக்கூடாது, பொருளாசை இருக்கக்கூடாது ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்ககிட்ட சொல்லப்பட, அதாவது அந்த வார்த்தை கூட நம்ம கிட்ட என்ன பண்ண முடியாதுன்னா சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ஒரு லைஃப் நம்ம வாழணும். அப்படியே வாசிங்க அடுத்த வசனம். 4 அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும். ஸோ இப்போ நம்ம ஒரு வேலை பரிசுத்தவானா நம்ம இருக்கிறோம்னா நமக்கு என்னதான் நமக்கு தகும்னா நன்றி செலுத்தணும் தேவனுக்கு. அதுதான் நமக்கு தகுமே தவிர இப்ப நம்ம போயிட்டு சண்டை போடலாமா? இப்ப ஆபீஸ்ல நமக்கு ஒருத்தர் அகைன்ஸ்டா இருக்கிறாரு, நம்ம அவர்கிட்ட போயிட்டு சண்டை போட்டுட்டு ஒரு லைஃப் வாழ முடியுமானா வாழக்கூடாது. அப்படிதான் இங்க பாக்குறோம். ஸோ அடுத்து சரி, ஆபீஸ்ல தான் அந்த மாதிரி, சபையில ஆபீஸ்லயே அப்படி இருக்கக்கூடாதுன்னா சபையில நம்ம அப்படி இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது இப்ப சபையில நம்ம வந்து ஒரு ஜோக் சொல்லி சிரிக்கலாமா? சபையில ஒரு உலக பிரகாரமான ஒரு ஜோக் சொல்லி நம்ம ஜாலியா சிரிச்சுட்டு போலாமா? யோசிச்சு பாருங்க. நம்ம டேனியல் நம்ம சபையில இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். இப்ப நம்ம ஒரு உலக பிரகாரமான ஒரு ஜோக் சொல்றோம். டேனியல் அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணுவார்? ஜோக் சொல்லி சிரிப்பாரா? கண்டிப்பா என்ன பண்ண மாட்டாருங்க, சிரிக்க மாட்டார். ஸோ இப்போ நம்ம என்ன மைண்ட்ல இருக்கணும், சபையில இருந்தாலும் சரி வெளியில இருந்தாலும் சரி, நம்ம டேனியல் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்கும்போது நம்மளை சுத்தி பகைக்கிறாங்களான்னு ஃபர்ஸ்ட் யோசிங்க. இல்ல எல்லாருமே உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போடவே இருந்தாங்கன்னா நம்ம எப்படிதான் இருக்கிறோம், இன்னும் உலகத்தோட அப்படியே மிங்கிளாகி தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இருக்கிறோம். ஸோ இப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பகைத்தாதான் நம்ம என்ன இருக்கிறோம்னா சரியான ஒரு வழியில போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு என்ன பண்ணா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்ப சபையில என்ன பண்ண முடியாதுன்னா ஜோக் சொல்லி சிரிக்கிற விஷயம், பரியாசம், அடுத்தவங்களை காயப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டேனியல் என்ன பண்ணலன்னா அங்க செய்யல. ஸோ இது நமக்கும் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பொருந்தும். ஸோ இதுதான் அங்க நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் பதர் என்ன ஒரு விஷயம் சொல்றாருன்னா, ஸோ இப்போ ஏன் இந்த விஷயங்கள்லாம் சபையில் இருக்குது? ஸோ இப்போ வேத மாணவர்கள்னு வந்துட்டோம், சபையாக போறோம்னு வந்துட்டோம், ஆனாலும் இந்த உலக பிரகாரமான விஷயங்கள் இந்த நம்ம மைண்ட்ல இருக்குதே, என்ன ஒரு ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வாசிங்க சிஸ்டர் ஃபர்ஸ்ட் இதுல. If we fill our minds with jokes, foolish sayings, we shall not be able to fill them with the things of the Holy Spirit. ஸோ இங்க என்ன சொல்ல வராருன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ இது மாதிரி விஷயங்கள் நம்ம சபையில இந்த மாதிரி ஜோக் சொல்ற விஷயம், உலக பிரகாரமான விஷயங்கள் நம்ம பண்ணோம்னா என்ன நிறைஞ்சிருக்குன்னா உலக பிரகாரமான விஷயம் தான் நம்ம மைண்ட்ல என்ன இருக்குங்க, நிறைஞ்சிருக்குது. ஸோ இப்போ நம்ம இப்போ இன்னைக்கு கூட சப்ஜெக்ட்ல பார்த்தோம், தேவன் என்ன பண்ணணும், நம்மளை ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ ஃபில் பண்ணணும்னா என்ன ஆகணும்னா
இதெல்லாம் இருந்தா உள்ள ஃபில் ஆகுமா? பரிசுத்தாவி இதெல்லாம் இருந்தா உள்ள ஃபில் ஆகுமானா இதெல்லாம் இல்லாம இருக்கணும். ஸோ அப்போ வந்து உலக பிரகாரமான விஷயங்கள் எடுத்தா மாத்திரம்தான் தேவன் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா பரிசுத்தாவினால நம்மள என்ன பண்ணுவாருன்னா அங்க ஃபில் பண்ணுவார் அப்படின்ற விஷயத்த நம்ம என்ன பண்றோம்னா இங்க நம்ம பாக்குறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. ஸோ இப்போ இப்படி இருந்தா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்கன்னா உலகத்துல பகைப்பாங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம காட்டினோம்னா கண்டிப்பா உலகத்துல நம்மள பகைப்பாங்க அப்படின்ற விஷயத்த பாக்குறோம். அடுத்து விபச்சாரணக்காரனையாவது அசுத்தையனாயாவது விக்கிரகாராதனைக்காரனாகாவது எதுவுமே நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்ம செய்யக்கூடாது அப்படின்ற விஷயத்த நம்ம இங்க பாக்குறோம். ஸோ இப்போ அடுத்து வாசிக்கலாம் 5:6. எபேசியர் 5 முதல். இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதிருங்கள். ஸோ ஒருவேளை சபையில இந்த மாதிரி இருக்கிறாங்க, எல்லாருமே உடன்படிக்கை பண்ணவங்க தான். பட் ஆனாலும் இன்னும் நம்ம உலக பிரகாரமான மைண்ட்ல நம்ம இருந்தோம்னா நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்களுக்கு பங்காளிகளாய் ஆகாதிருங்கள். ஸோ ஒருவேளை நம்ம அப்படி இருக்கிறாங்களா நம்ம என்ன பண்ணலாம்னா கூப்பிட்டு அவங்களை என்ன பண்ணலாம்னா புத்தி சொல்லலாம். பிரதர், நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? சபை வாய்ப்புக்கு வந்திருக்கிறோம், நமக்கு இது தகுதி இல்ல அப்படின்ற விஷயத்த நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அங்க நம்ம தைரியமா அவங்க கிட்ட சொல்லணும். அடுத்து பாருங்க அடுத்து அவங்களை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்றத வாசிக்கலாம். எபேசியர் 5:11. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். சோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வேலை ஸ்தலத்திலயோ சுற்றி இருக்கிற இடத்துலயோ இப்படி எல்லாம் நடந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? கடிந்து கொள்ளுங்கள்னா திட்டுறதா? எப்படி? இன்னும் வேற வேற யாராச்சும்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பொய்யே சொல்லிட்டு இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், நம்மளை கூப்பிட்டு போய் பிரதர் நீங்க பொய் சொல்றீங்க, பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றதே தவிர நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க உண்மையை பேசுங்க. உங்களை பார்த்து அவர் என்ன பண்ணிப்பாரு, தெரிஞ்சுப்பாரு. ஸோ இப்போ அதுதான் வந்து நம்ம லைஃப் அந்த மாதிரி வாழ்றது தான் அவங்கள நம்ம கடிந்து கொள்றது. அதுதான் பிரதர் இங்க சொல்றாரு, தேவ பக்தியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவதே கடிந்து கொள்ளுதலுக்கான அர்த்தம். நம்ம போய் அவங்கள என்ன பண்ண தேவைன்னா சொல்லி எல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா புரிய வைக்க தேவையில்ல. நீங்க என்ன பண்ணுங்க, சரியான ஒரு லைஃப் நீங்க வாழ்ந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க அங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட், இப்போ ஒருத்தர் வந்து ஒரு உலக பிரகாரமான ஒரு காமெடி நம்ம கிட்ட சொல்றாருன்னா நம்ம அந்த இடத்துல அமைதியா இருந்துட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் திருப்பி வந்து நம்ம கிட்ட சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரு. இந்த பிரதர் கிட்ட சொன்னா இது பண்ண மாட்டாரு, வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு என்ன பண்ண மாட்டாருன்னா போயிடுவார். ஸோ அந்த ஒரு வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணோம்னா அவங்க கிட்ட நம்ம வாழணும். இதெல்லாம் எங்க அதிகமா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சபையில அதிகமா இந்த மாதிரி நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா சபையில இருக்கிறவங்க எல்லாருமே உடன்படிக்கை பண்ணி பரிசுத்தவான்களா வந்திருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா அதிகமா செய்ய மாட்டாங்க. ஆனா நம்ம உலகத்துக்குள்ள நம்ம போறோம் இல்லைங்களா, நம்மளோட ஆபீஸ்ல வேலை ஸ்தலத்திலயும் சரி பிசினஸ்லயும் சரி கண்டிப்பா இந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சுட்டு இருக்கலாம்னு நினைப்போம். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, உலக கதைகளை வந்து என்ன பண்ணுவாங்க நம்ம கிட்ட பேசுவாங்க. குறிப்பா இந்த ஆபீஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேபிடேரியா அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும். அது என்னன்னா டீ பிரேக், அதாவது டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்றப்போ இடம். ஆனா அங்க உண்மையில அங்க என்ன தெரியுங்களா நடக்கும், அவங்க டீ காஃபி சாப்பிட்றத விட அடுத்தவங்களை பத்தி பேசுற இந்த வீண் பேச்சுக்கள் தான் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அங்க அதிகமா போயிட்டு இருக்கும். ஸோ அப்ப அங்க நம்ம போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல நம்ம கூட சேர்ந்து பேசலாமா? ஓகே, ஒரு 10 நிமிஷம் பிரேக் இருக்கு, அடுத்தவங்களை பத்தி நம்ம பேசலாம் அப்படின்னு பேசலாமா அப்படின்னா பேசக்கூடாது. ஸோ இப்போ நான் இதை ஆஃபீஸ் இதுல சொல்றேன், உங்களோட இதுல நீங்க பொருத்தி பார்த்துங்க. இப்போ நீங்க வீட்லயே இருக்கிறீங்க, இன்னும் ஒரு 2 சகோதரி வராங்க, உலக கதை வந்து என்ன பண்ணுவாங்க உங்ககிட்ட பேசுவாங்க. அப்போ நம்ம அவங்க கிட்ட பேசலாமா பேசக்கூடாதுன்றத நீங்க என்ன பண்ணணும்னா அவங்க கிட்ட ஓப்பனா சொல்லணும், இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தகுதி இல்லை, அதனால நம்ம என்ன பண்ண வேணாம், அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஆபீஸ்ல சொன்னா நம்மள அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மள தனியா அவங்களே ஒதுக்குவாங்க. நம்ம ஒதுங்கணும்னு இல்ல, அவங்களே நம்மள என்ன பண்ணிடுவாங்க, தனியா நம்மள ஒதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா வாழணும். ஸோ இப்போ ஒரு பிரதரையோ ஒரு சிஸ்டரையோ இவர்கிட்ட சொல்றதே வேஸ்ட் அப்படின்னு அவங்களே என்ன பண்ணிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு முடிவு பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ இதுதான் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம இந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா உலகம் நம்மள என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்னா நம்மை பகைக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்ற விஷயத்த நம்ம என்ன பண்றோம்னா இங்க நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போ அடுத்து நம்ம 5th பாயிண்ட்டுக்கு போகலாம். ஸோ இப்போ 5th பாயிண்ட் என்ன டேனியல் பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயப்படாமல் நம் விசுவாசத்தை காண்பித்தல். அவர் என்ன பண்ணாருன்னா நோ ஃபியர் இன் த டிஸ்பிளேயிங் அவர் ஃபெய்த். அதாவது அவரை சுத்தி இவ்வளவு பேர் பகைக்கிறாங்க, அவர் பயந்தாரா?
ஐயோ நம்மள சுத்தி இவ்வளவு பேரு பகைக்கிறாங்க, நம்மள கொல்ல போறாங்க, நம்மள சிங்க கேபில போட போறாங்கன்னு அவர் பயந்தாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா பயப்படல. மாறாக அவருக்கு என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா அவரோட விசுவாசத்தை அவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண என்ன பண்ணாருன்னா ஆரம்பிச்சாரு. ஏன்னா டேனியலை சுத்தி அங்க யாருதான் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உலக மக்கள் தான் இருந்தாங்க, பகைஞர்கள் தான் இருந்தாங்க. அந்த இடத்துல அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சாருன்னா அவருடைய விசுவாசத்தை பயம் இல்லாம, ஒருவேளை டேனியல் பயந்து இருந்தாருன்னா என்ன பண்ணிருப்பாரு அந்த ப்ரேயர் பண்ற விஷயத்துல? வீட்டுக்குள்ள போயிட்டு கதவை சாத்திட்டு யாரும் பார்க்காத மாதிரி என்ன பண்ணிருப்பாருன்னா ப்ரேயர் பண்ணிருப்பாரு. ஆனா டேனியல் அங்க என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட பயப்படல. எப்பவுமே போல, இங்க நீங்க வசனத்துல வாசிக்கலாம் தானியேல் 6:10. தானியேல் 6 10 தானியேலோவென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். இங்க பாருங்க, பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதுன்னு தெரிஞ்ச பிறகு இப்போ ஒரு ரூல் போட்டாச்சு. அப்ப கூட அவர் என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா பயப்படல. யூஸ்வலா அவர் என்ன பண்ணாரோ அதை செஞ்சுட்டு இருந்தார். சோ இப்போ நம்ம கிட்ட வருவோம். சோ இப்போ இந்த காலகட்டத்துல நம்ம கிட்டயும் ஒரு சட்டம் போடுறாங்க. என்ன சட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பார்லிமெண்ட்ல என்ன பண்றாங்கன்னா ஒரு பில் பாஸ் பண்றாங்க. ஷுட் நாட் கேதர் இன் ஹோம் ஃபார் வர்ஷிப். அப்படின்னா வீடுகள்ல சபை கூடுகை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்து நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம்னு பாத்தீங்கன்னா வேற ஆப்ஷனை தேடுவோம். பட் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் பயந்து என்ன பண்ண முடியாதுன்னா வாழக்கூடாது. ஸோ அப்போ முன் செய்து வந்தபடியே, எப்படி அங்க டேனியல் முன் செய்து வந்தபடியே ஓப்பனா செய்தாரோ அதை நம்ம என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம்னா ஓப்பனா நம்ம என்ன பண்ணோம்னா அந்த கூடுகைகளை நம்ம என்ன பண்ணோம்னா இங்க கலந்துக்கணும். ஸோ இப்போ ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதாவது இவங்க இப்படிதான் அப்படின்னு தெரிஞ்சாதான் என்ன பண்ணுவாங்க, நம்மள கவுக்கிறதுக்கு ஏதாச்சும் பிளான் பண்ணுவாங்க. நம்ம அவங்க கூடவே ஒன்னா இருந்தோம்னா எதுவுமே நம்மளுக்கு என்ன வராதுங்க, தானியலுக்கு வந்த சோதனை ஒண்ணுமே நமக்கு வராது. ஸோ இப்போ நம்ம எப்போ அவங்க கிட்ட இருந்து நம்ம தனித்து ஒரு லைஃப் வாழ்றோமோ அப்பதான் அவங்க யோசிப்பாங்க இவங்களை ஏதாச்சும் பண்ணணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெயர் சபைக்காரங்க கூட நம்ம இருக்கிறோம். அவங்க அவங்களோட சபையை பத்தி பேசுவாங்க, நம்ம இப்படி இருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம அவங்க கூடவே சேர்ந்துக்கிட்டு அவங்களோட ஒன்னா இருந்தோம்னா அவங்க நம்மளை பகைப்பாங்களா? பகைக்கவே மாட்டாங்க. இவங்களும் நம்ம ஆளுங்க தான் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா நினைப்பாங்க. பட் நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா சத்தியத்தை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஓப்பனா சொல்லணும். ஸோ இப்போ இதுதான் நீங்க பண்ற தப்பு அப்படின்ற விஷயத்த நம்ம என்ன பண்ணணும்னா ஓப்பனா சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம பகைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளுடைய விசுவாசத்தை பயம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும்னா காட்டணும். ஸோ எத்தனை பேர் அந்த மாதிரி பண்ணிருக்கீங்க? இல்ல 10ல் 11 வேதமானவர் அப்படின்னு நினைச்சு நம்ம சபைக்கு வரோமா, இல்ல நம்ம மற்ற எல்லாரை காட்டிலும் நம்ம தனித்துவமானவர்கள் அப்படின்னு நினைச்சு நம்ம சபைக்கு வரோமா? ஸோ யோசிச்சு பாருங்க, நம்ம எத்தனை டைம் சத்தியத்தை இந்த மாதிரி ஓப்பனா சொல்லி இருக்கிறோம்? வேதத்துல யாராச்சும் சத்தியத்தை இந்த மாதிரி பிரசங்கிச்சவங்க நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா மாஸ் மேடை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரேக்க இதுல போய் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா ஓப்பனா என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க விக்கிரகத்தினால நிறைந்திருந்த ஒரு இடம் அந்த தேசத்துல போய் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஓப்பனா பேசுறாரு. இத்தனைக்கும் எப்படி பேசியிருக்காருன்னு பாருங்க, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17, 16, 17. அப்போஸ்தலர் 17 முதல். அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து ஜப ஆலயத்தில் யூதரோடும் பக்தியுள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினார். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலோட லைஃப் எப்படி இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா சந்தை வெளியில் எதிர்பட்டவர்கள். சந்தை வெளினா சும்மா ரோட்ல மார்க்கெட்ல போறவங்க கிட்ட எல்லாம் என்ன பண்ணிருக்காருன்னா ட்ரூத்தை சொல்லியிருக்காரு. நம்ம வீட்டுல சொல்லியிருக்கிறோமா ஃபர்ஸ்ட் ட்ரூத்தை? ஒருவேளை நம்ம ஃபேமிலியா வந்துட்டா பிரச்சனை கிடையாது. பட் நம்ம மட்டும் ட்ரூத்ல இருக்கிறோம், நம்ம ஃபேமிலியில யாரும் இல்லைன்னும் போது அந்த ட்ரூத்தை நம்ம அவங்க கிட்ட சொல்லியிருக்கிறோமா ஓப்பனா பயப்படாம? கேட்க மாட்டாங்கன்றதுல நம்ம சொல்றோமா? அதுதான் அங்க பாயிண்ட். நம்ம சொல்றோமா இல்லையான்றதுதான் பாயிண்ட். பட் நீங்க எப்படி சொல்லக்கூடாதுன்னா
உட்காரு, நான் வந்து என்ன பண்றேன், முதல் உலகம் எடுக்கிறேன், ரெண்டாம் உலகம் எடுக்கிறேன் அப்படி சொன்னா கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அப்ப எப்படி சொல்லலாம் அவங்களுக்கு நம்ம சத்தியத்தை? சத்தியத்தை நம்ம அவங்களுக்கு வீட்ல இருக்கிறவங்க நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நம்ம தெரியும் இவங்க என்ன பண்றாங்க, சண்டே சண்டே என்ன பண்ணிடுறாரு, நம்மளை விட்டு என்ன பண்ணிடுறாரு, வேற ஏதோ ஒரு சபைக்கு போறாரு வராரு போறாரு வராரு, அங்க மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்றாரு, கன்வென்ஷன் பண்றாரு, என்ன பண்றாருன்னு யாருக்கு தெரியாது, வீட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஸோ அப்போ நம்மளோட சத்தியத்தை அவங்களுக்கு எப்படிதான் நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டைம் வரைக்கும் இந்த ட்ரூத் வர்றதுக்கு முன்னாடி நம்மளோட கேரக்டர் ஒரு மாதிரி இருந்திருக்குங்களா? அப்ப என்ன பண்ணிருப்போம், திட்டிருப்போம், கோவப்பட்டு வீட்ல என்ன பண்ணுவோம், சண்டை போடுவோம், சாப்பாட்டுல உப்பு இல்லைன்னா தட்டை என்ன பண்ணுவோம், விசிறி அடிப்போம். ஸோ அந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணியிருப்போம். பட் இந்த ட்ரூத்துக்கு வந்து சண்டே சண்டே இந்த மாதிரி கூடுகையில வந்து போக போக அவங்க கிட்ட நம்ம கிட்ட அவங்க என்ன பார்க்கணும்னா சேஞ்சஸ் பார்க்கணும். இப்படி இருந்த மனுஷன் இப்ப எப்படி ஆயிட்டாரு, இப்படி ஆயிட்டாரே அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு என்ன வரும்னா, ஓ இவரு ஏதோ ஒரு சரியான ஒரு இடத்துல தான் என்ன பண்ணிருக்கிறாரு, போயிருக்கிறார். ஸோ இப்போ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ட்ரூத்தை நம்ம சொல்லணும். அடுத்து நம்ம சொந்தக்காரங்க கிட்ட சொல்லியிருக்கிறோங்களா, யாராச்சும் நம்மளுடைய அக்கா தங்கைகள் இல்ல நம்மளோட ரிலேஷன் கசின்ஸ் அவங்க கிட்ட நம்ம இந்த ட்ரூத்தை பேசியிருக்கிறோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா பயப்படாம நம்ம என்ன பண்ணணும்னா பேசணும். இதுதான் சரியான வழி, இதுதான் வந்து இது பண்றோம் அப்படின்னு சொல்லணும். அடுத்து இன்னொரு ஒரு விஷயம் பிரதர் இங்க எழுதியிருக்கிறாரு. ஸோ இப்போ நமக்கும் அவங்களுக்கும் என்ன பண்ணணும்னா வித்தியாசத்தை காண்பிக்கணும் அப்படின்னு சொல்றோம்ல. எப்படி வித்தியாசத்தை காண்பிக்கிறது? வெறும் சத்தியத்தை பேசுறது மாத்திரம் வித்தியாசமா இருக்குமா, இல்ல வேற ஏதாச்சும் வித்தியாசத்தை எப்படி காண்பிக்கலாம்? ம் கேரக்டர்ஸை மாத்துறது ஓகே. பட் வெளிப்படையா அந்த வித்தியாசத்தை நம்ம காட்டணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் பிரதர் இங்க சொல்றாரு. ஒரு வெட்டிங் இருக்கு, அதாவது பாபிலோன்ல ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்கு, இல்ல செயின்ஸ் டே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா அவங்க ஒரு சில ஆர்சியில இருக்கிறவங்களுக்கு தெரியும், புனிதர்களுடைய டேவா சம்திங் ஏதோ நினைக்கிறேன், அந்த மாதிரி கூடுகைகள் இருக்கும். அடுத்து சீமந்தம், யாருமே போனது இல்லையா சீமந்தம்? சீமந்தம் போயிருக்கிறோங்களா? அடுத்து நலங்கு ஃபங்க்ஷன் போயிருக்கீங்களா? நலங்கு ஃபங்க்ஷன் போயிருக்கிறோம். இதெல்லாம் வேதத்துல இருக்குதா? இல்ல. அப்ப நம்ம அங்க போய் என்ன பண்றோம், கலந்துக்கிறோம். நம்ம இதுக்கு ஒரு ஷார்ட் கட் வச்சிருப்போம். பிரதர் நான் என்ன பண்ண மாட்டேன், சபை டைம்ல போக மாட்டேன் பிரதர், சபை முடிச்சுட்டு என்ன பண்ணுவேன், அதாவது தேவனுக்கு நான் கொடுக்க வேண்டியதை நான் கொடுத்துருவேன், அதை முடிச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன், இங்க ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுருவேன், அங்க போய் நான் என்ன பண்ணுவேன், ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுருவேன். கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்னா, நான் ஆராதனைக்கு போயிட்டு வந்துட்டேன் பிரதர், அதுக்கு அப்புறமா தானே நான் போறேன். ஏன்னா இதெல்லாமே நம்ம என்ன பண்றோம், இதெல்லாம் நம்ம பண்றோம். இப்போ அவங்க கிட்ட நம்ம இதை தப்பு, நான் இங்க டிஃப்ரெண்டானவன்றது எப்படி நம்ம காட்ட முடியும்னா, இதுலலாம் நான் என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன் அப்படின்றத நம்ம ஓப்பனா சொல்லணும். அப்படி நம்ம சொல்லல அப்படின்னா நம்ம யார் இல்ல, டேனியல் இல்ல. அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ அந்த டைம்ல தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா இது குறித்து நம்ம என்ன பண்ண முடியும், பேச முடியும். ஒருவேளை நம்ம அவங்க கூட அப்படியே இருந்தோம்னா, ஓ இவங்க சபைக்கு போனாங்க, நானும் சபைக்கு போனேன், இவங்க ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டாங்க, நானும் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டேன், இவங்களும் நாங்களும் யாரு ஒண்ணுதான். ஸோ அப்ப பாருங்க, அப்ப நம்ம தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சாட்சி அங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அங்க உடைஞ்சு போகுது. நம்ம எல்லாரும் ஒண்ணுன்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம அங்க என்ன பண்ணிடுறோம்னா வந்துடுறோம். ஸோ இப்ப இந்த ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா தைரியமா பயப்படாம விசுவாசத்தை நாம வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கணும். அந்த விஷயத்த நம்ம என்ன பண்றோம்னா பாக்குறோம். ஸோ இப்ப அடுத்து இதுதான் இதே மாதிரி தான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணாருன்னா தைரியமா என்ன பண்ணாருன்னா அந்த ஏத்தேன்ஸ் பட்டணத்துல என்ன பண்ணாருன்னா சொன்னாரு. ஸோ இப்ப அடுத்து பாருங்க அவரை குறித்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்படி எல்லாம் சத்தியத்தை குறித்து நம்ம பேசணும்னா நம்மள என்ன சொல்லுவாங்க, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது எப்பிக்கூரரும் ஸ்தோகிக்கருமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர் இந்த வாயாடி என்ன பேச போகிறான் என்றார்கள். சிலர் இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே அப்படி சொன்னார்கள். சோ இங்க பாருங்க அப்போஸ்தலனாகிய பவுல் இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, வாயாடி, இந்த வாயாடி என்ன பேச போறான். ஏன்னா இவர் பேசுற விஷயம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட நம்பிக்கைக்கு ஆப்போசிட். அவங்களோட நம்பிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா உயிர்த்தெழுதல் இல்ல அப்படின்ற இதுல இருக்கும்போது இவர் என்ன போய் பேசுறாருன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் அவங்க பிரசங்கிக்கிறத பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா இவரை வந்து அடுத்த விஷயத்துல பாருங்க, அவரை வாயாடி அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. இன்னைக்கு நம்மள யாராச்சும் வாயாடி அப்படின்னு சொல்றாங்களா? நம்ம சில நேரத்துல என்ன பண்ணோம்னு பாத்தீங்களா, நம்ம உலக பிரகாரமா பேசுறத நம்ம நல்லா பேசுறோம் அப்படின்னு நினைச்சிட்டு
அதுக்கு நம்ம யார் எக்ஸாம்பிள் எடுக்கணும்? அப்போஸ்தலனாகிய பவுல கூட என்ன சொல்லியிருக்கிறாங்க? வாயாடின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப என்னையும் வாயாடின்னு சொன்னா தப்பு இல்ல. ஆனா இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எதை குறிச்சு வாயாடினாரு? சத்தியத்தை குறித்து தான் வாயாடணும். மத்தவங்க கிட்ட வாய் அடிக்கிறத பத்தி இங்க என்ன பண்ணலன்னா பேசல. சத்தியத்தின்படி பேசுறது தான் அங்க வாயாடிய தவிர, மத்தபடி நம்ம எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா அமைதியா தான் இருக்கணும். சத்தியத்தின் விஷயத்துல மாத்திரம் தான் நம்ம வாயாடியா இருக்கணும். சோ இப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க பேசும்போது வாசிக்கலாம் அடுத்த வசனம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்டபொழுது சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். அவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்படி எல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுறது அவங்களுக்கு என்ன பண்ணலன்னா பிடிக்கல. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா இகழ்ந்தார்கள். அப்படின்னா இன்சல்ட். நீங்க சத்தியத்தை குறித்து பேசுனீங்கன்னா உங்களை என்ன பண்ணுவாங்க? இன்சல்ட் பண்ணுவாங்க. கேவலமா என்ன பண்ணுவாங்கன்னா பேசுவாங்க. ஆனாலும் அங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பேசிதான் ஆகணும். ஸோ இப்போ சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு டைம் பார்க்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாடம். ஸோ இப்போ ஒருவேளை நம்மள அப்படி சொல்லிட்டாங்களே, ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டாங்க, இனிமேல் அவங்கள பார்த்தா நான் என்ன பண்ண மாட்டேன், அதை குறித்து பேசவே மாட்டேன் அப்படின்லாம் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணலன்னா பண்ணல. ஸோ அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு பாருங்க. வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1:8. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுபவி. இதெல்லாம் தான் அனுபவம். அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வளவு விஷயத்தெல்லாம் பேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணு, வெட்கப்படாமல் என்ன பண்ணு, என்னோட கூட தீங்கு அனுபவி. ஸோ இப்போ நம்ம யாராச்சும் ஒருத்தர்கிட்ட நம்ம இந்த சத்தியத்தை சொல்றோமா, அந்த வாழ்க்கை நான் சத்தியத்தை சொல்றதுன்றது நீங்க என்ன நினைச்சு கூடாதுன்னா பேசிக் கிளாஸ் போய் எடுக்கிறது தான் சத்தியம் அப்படின்னு நீங்க என்ன பண்ணிக்க கூடாதுன்னா நினைச்சுக்க கூடாது. நம்ம லைஃப் அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டுறோமான்றதுதான் பாத்தீங்கன்னா அங்க நமக்கு ஒரு பாடமா இருக்குது. ஸோ இப்போ அடுத்து பார்க்கும்போது இப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு டைம்ல நம்ம விசுவாசத்தை காட்டணும் அப்படின்னா இங்க ஒரு விஷயத்த சொல்றாரு பாருங்க. வாசிக்கலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். இந்த ஒரு விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். ஸோ இப்போ இந்த ஒரு வசனம் எந்த காலப்பகுதி பேசுதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அறுவடையின் காலப்பகுதி குறித்து என்ன பண்ணுதுன்னா பேசுது. ஸோ இப்போ அறுவடையின் காலப்பகுதியில இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய பட்டயத்தை அனுப்புறாரு. அந்த பட்டயம் என்ன பண்ணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி எனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பட்டயம் என்ன பண்ணும்னா பிரிவினையை உண்டாக்கும். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. இதை நீங்க எப்படி எடுத்துக்க கூடாதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வர சண்டையா நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா அப்படி எடுத்துக்க கூடாது. ஸோ இப்போ இது எப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டயம் என்னது? சத்தியம். ஸோ இப்போ ஒரு வீட்டுல 2 பேர் இருக்கிறாங்க, ஒருத்தர் சத்தியத்துல இருக்கிறாங்க, இன்னொருத்தவங்க சத்தியத்துல இல்ல. ஸோ இப்போ சத்தியத்துல இருக்கிறவங்க சத்தியத்தின்படி வாழும் போது ஆப்போசிட்டா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எதிர்ப்பு வீட்டுல வரும். ஸோ அதை தான் இங்க சொல்றாரு. கண்டிப்பா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை மகன் சத்தியத்துல இருக்கிறார், தகப்பன் இல்லைன்னு பாத்தீங்கன்னா அங்க அந்த பட்டயம் என்ன பண்ணும்னா 2ஆ பிரிக்கும். அதே மாதிரி மகள் தாய் நீங்க இது பண்ணீங்க, கம்பேர் பண்ணீங்க. ஸோ இப்போ ஒருத்தர் சத்தியத்துல இருக்கிறார், இப்ப தாய் சத்தியத்துல இருக்கிறாங்க, மகள் சத்தியத்துல இல்லைன்னா அவங்க 2 பேரையும் அந்த சத்தியம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அங்க 2ஆ பிரிக்கும். அதே மாதிரி இந்த சொந்தக்காரங்க கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்மள பிரிக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சொந்தக்காரங்க கிட்ட இருந்து நம்ம எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா ஒரு டிவைட் பண்ணி இருக்கணும். ஸோ இப்போ நம்ம தனிப்பட்டவர்கள் அவங்க தனிப்பட்டவர்கள் என்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எப்போ நடக்கும்னு பாத்தீங்கன்னா எப்போ நீங்க பயப்படாம சத்தியத்தை பேசுறீங்களோ அப்பதான் நடக்கும். இல்ல பேசாம அமைதியா இருந்தோம்னா சொந்தக்காரங்க எப்படிதான் இருப்பாங்க, நம்ம கூட சந்தோஷமா ஒன்னா கூடி கொலாவிட்டு தான் இருப்பாங்க. பட் எப்போ நம்ம சத்தியம் இந்த கேரக்டர்ஸை நம்ம எடுத்து பயன்படுத்துறோமோ அப்போ அந்த பட்டயம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நம்மள அவங்க கிட்ட இருந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அது பிரிக்கும். ஸோ இப்போ இந்த உலகத்துல இருந்து நம்மள என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அன்வான்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து இந்த சத்தியம் நம்மள என்ன பண்ணணும்னா பிரிக்கும். ஸோ இப்போ ஆபீஸ்லயா இருந்தாலும் சரி, பிசினஸ்லயா இருந்தாலும் சரி, எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, சத்தியத்துக்கு அகைன்ஸ்டா இருக்கிறவங்க கிட்ட இருந்து நம்மள இந்த சத்தியம் பிரிச்சே ஆகும். எப்படி டேனியல் அங்க தனித்து இருந்தாரோ நமக்கும் இது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நடக்கும். ஸோ இப்போ அடுத்ததுல கூட பார்க்கலாம். இங்க சொல்றாரு இல்லைங்களா, தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல.
அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம்? அப்பனா நம்மளுடைய தாயும் தகப்பனையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? நேசிக்க கூடாதா? ஒரு கேள்வி வருதுங்களா? இப்ப எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டைம் வரைக்கும் சத்தியத்துல வர்றதுக்கு முன்னாடி நம்ம அவங்க மேல எப்படி இருந்திருப்போம்? அளவு கடந்த மனைவி மேல என்ன பண்ணிருப்போம்? பாசம் வச்சிருப்போம். நீதான் என்னோட உயிர், நான் உன்னை விட்டு என்ன பண்ண மாட்டேன், பிரிய மாட்டேன் அப்படின்னு என்ன பண்ணிருப்போம்னா சொல்லுவோம். பட் சத்தியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அவங்க மேல எப்படி அன்பை காட்டணும்னு பாத்தீங்கன்னா, டியூட்டி லவ், அதாவது கடமை அன்பை நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பா நம்ம காட்டணும். பட் அகாப்பே அன்பை நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய தேவன் மேல என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அங்க நம்ம காட்டணும். ஸோ இப்போ அதுதான் என்னிலும் அன்பா இருக்கிறவன். இது அநேகர் எப்படி தப்பா புரிஞ்சுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் தேவனை மாத்திரம் தான் அன்பு செலுத்துவேன், சுற்றி இருக்கிறவங்களை என்ன பண்ண மாட்டேன், அன்பு செலுத்த மாட்டேன் அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்கன்னா சொல்லிடுவாங்க. பட் அது அங்க தேவன் சொல்லல. அவங்க கிட்ட அன்பு இருக்கணும். பட் ப்ரியாரிட்டி நம்ம யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணும் இல்ல, சொந்தக்காரங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறோமா, எக்லிஷாக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறோமா, தேவனுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறோமா? ஸோ இப்போ அதுதான் இங்க சொல்றாரு, என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல அப்படின்றது என்ன பண்றாருன்னா சொல்றாரு. ஸோ இப்போ இது நம்ம எத்தனாவது பாயிண்டா பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா, 5வது பாயிண்ட், விசுவாசத்தை அறிக்கை செய்வதில் பயப்படவே கூடாது அப்படின்ற விஷயத்துல எப்படி டேனியல் செஞ்சாரோ. அடுத்து 6வது பாயிண்ட் பார்க்கலாம். 6வது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமா செய்யும் போது அந்த இடத்துல டேனியல் என்ன பண்ணாருங்க, அந்த கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் டேனியல் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, சோதனை, ஒரு சோதனை வந்துருச்சு. அந்த சோதனையில என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, சோதனையின் போது விசுவாசமுள்ள ஜெபம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா டேனியல் அங்க பண்ணிட்டாரு. ஃபெய்த்ஃபுல் ப்ரேயர் டியூரிங் ட்ரையல்ஸ். ஸோ இப்போ நம்ம எத்தனை பேர் ப்ரேயர் பண்றோம்? ஒருவேளை யோசிச்சு பாருங்க, ப்ரேயர் பண்றோமா? ஃபர்ஸ்ட் இங்க ரசூல் பதர் எழுதியிருக்கிறார் ஒரு விஷயத்துல, முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணணும். ஒரு டைம்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோங்க, முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணோம். பட் இப்போ நின்றுட்டு ப்ரேயர் பண்றது, அப்படிதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா பண்ணிட்டு இருக்கிறோம். பட் அங்க டேனியல் எப்படி பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, தான் எப்பொழுதும் செய்து வந்தது போல முழங்கார் படியிட்டு ஜெருசலேம அந்த பலகணிகளை திறந்து என்ன பண்ணாருன்னா ப்ரேயர் பண்ணாரு. ஸோ இப்போ ப்ரேயர் இல்லாம தேவன் கிட்ட போறது இம்பாசிபிள் அப்படின்னு என்ன பண்றாருன்னா இங்க ரசூல் பதர் எழுதியிருக்கிறாரு. ஸோ இப்போ நம்ம எப்படி ப்ரேயர் பண்றோம் அப்படின்றத பார்க்கணும். ஸோ இப்போ டேனியல் இந்த இடத்துல எப்படி ப்ரேயர் பண்ணியிருப்பாரு? பயந்து ப்ரேயர் பண்ணியிருப்பாரா? அவர் உயிருக்கு ஆபத்து வந்துருச்சே அப்படின்னு நினைச்சு ப்ரேயர் பண்ணியிருப்பாரா? விசுவாசத்தோடு, அவருக்கு தெரியும் இது என்னோட ஒரு சோதனை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அங்க அவர் எப்படி ப்ரேயர் பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இதை வாசிச்சிருங்க, ரசூல் பிரதர் விளக்கம். It is impossible for a Christian to maintain a proper walk in life without regularity in prayer. We are almost inclined to say without kneeling in prayer. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி ப்ரேயர் பண்றதை என்ன பண்றோம்னா பண்ண மாட்டோம், முட்டி போட்டு நம்ம ப்ரேயர் பண்ணோம் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு, வேதத்துல இந்த மாதிரி டேனியல் அப்படிதான் பண்ணியிருக்காரு, அதே மாதிரி அப்போஸ்தலர்கள் பண்ணியிருக்கிறாங்களான்னு பாத்தீங்கன்னா அவங்களும் இப்படிதான் ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 20:36-38. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் முதல். இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கார் படியிட்டு அவர்கள் எல்லாரோடும் கூட ஜெபம் பண்ணினார். அவர்கள் எல்லாரும் மிகவும் அழுது, என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று அவர் சொன்ன வார்த்தையை குறித்து அதிகமாய் துக்கப்பட்டு, பவுலின் கழுத்தை கட்டிக்கொண்டு அவரை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவருடனே கூட போனார்கள். இது வந்து அப்போஸ்தலன் பவுல் அவரோட கடைசி பிரயாணத்தை முடிச்சுட்டு எங்க போறாருன்னா ரோமுக்கு போக போறாரு. ரோமுக்கு போகும்போது அங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எபேசு சபையில என்ன பண்றாங்கன்னா முழங்கார் படியிட்டு அவர்கள் எல்லோரும் கூட ஜெபம் பண்ணார்கள். ஸோ இப்போ என்ன ஜெபம் பண்ணிருப்பாங்க? ஐயோ அப்போஸ்தலன் பவுல் சாக போறாரு, அவர் எப்படியாவது காப்பாத்துங்க அப்படி ப்ரேயர் பண்ணிருப்பாங்களா? தேவனே உம்முடைய சித்தம் என்னவோ அதன்படி என்ன பண்ணட்டும், நடக்கட்டும். டேனியலும் அவங்க எப்படிதான் ப்ரேயர் பண்ணியிருப்பாருன்னா, தேவனே ஒரு சோதனைக்குள்ள நீங்க என்ன என்ன பண்றீங்க, அனுப்புறீங்க, நான் உயிரோட இருப்பேனா இருக்க மாட்டேன்னா எனக்கு தெரியாது, ஆனாலும் உம்முடைய சித்தம் எதுவோ என்ன பண்ணட்டும், அது நடக்கட்டும். ரொம்ப நாளா நாங்க ஜெருசலேம் போகணும்னு வெயிட் பண்ணியிருக்கிறோம், அதனாலதான் ஜெருசலேமை நோக்கி என்ன பண்றாருன்னா அந்த விஷயத்தை நீங்க என்ன பண்ணுங்க, நடத்துங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாருன்னா டேனியல் அங்க ப்ரேயர் பண்ணியிருப்பார். ஸோ இப்போ ப்ரேயர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இந்த 5 காரியம் 6 காரியம் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த 6 காரியம் நம்ம பண்ணாதான் 7வது காரியம் நமக்கு நடக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் பகைமையான சூழ்நிலை பார்த்தோம். செகண்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? இல்ல பரிசுத்தவான்கள்ன்றது பகைமையான சூழ்நிலையில நம்ம பரிசுத்தமா இருக்கணும்ன்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் கன்சிஸ்டன்சி, மாறாதவர். அடுத்து பார்க்கும்போது
பர்ஃபெக்ட் சிட்டிசன். ஓகேங்களா? அடுத்து 4வது பாயிண்ட், உலகம் கம்பல்சரி என்ன பண்ணணும்னா நம்மளை பகைக்கும். 5வது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா விசுவாசத்துல தைரியமா பயப்படாம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நம்ம சாட்சி சொல்லணும், அதாவது நம்ம சத்தியத்தை பேசணும் அப்படின்னு பார்த்தோம். 6வது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரேயர். ஸோ இப்போ இதை கரெக்டா பண்ணாதான் நமக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா இந்த 7வது விஷயம் நமக்கு வரும். என்னது இது 7வது விஷயம்? சிங்க கெபி. ஸோ இப்போ இதெல்லாம் இந்த 6 விஷயமும் கரெக்டா பண்ணாதான் நமக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா சிங்க கெபி. இதை நம்ம எதுக்கு அடையாளமா சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சோதனை, ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரையலுக்கு இது என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அடையாளமா இருக்குது. ஸோ ஒருவேளை நம்ம அங்க டேனியல் மாதிரி இந்த 6 விஷயமும் செய்திருந்தா கண்டிப்பா நம்மள என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிங்க கெவி மாதிரி ஒரு அனுபவத்துல நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா நம்மள தள்ளுவாங்க அப்படின்ற விஷயத்த இங்க நம்ம என்ன பண்றோம், நம்ம இங்க பாக்குறோம். ஸோ இப்போ எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறோன்றத பொறுத்து தான் நமக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா சோதனை. ஒருவேளை சோதனையே வரல அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம்? அப்ப இன்னும் நான் என்ன ஆகலைன்னா அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதுக்கு என்ன பண்ணலன்னா நான் வரல. ஸோ இப்போ எப்போ சோதனை வருதோ அது நமக்கு நன்மையை தான் கொண்டு வரும் அப்படின்ற விஷயத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம இங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா டேனியலை சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா சிங்க கெபில போட்டாங்க. அதாவது இந்த உலகம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மள ஒரு சோதனைக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா தள்ளுவாங்க. எப்படி அங்க டேனியலை சாத்தானும் அவனுடைய ஆட்களை பயன்படுத்தி என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா இங்க கொண்டு வந்தாரு. ஸோ இப்போ ஒரு கேள்வி, ஏன் இந்த சிங்க கெபியோட அனுபவம் மற்ற யூதர்களுக்கு அங்க வரல? டேனியல் மட்டுமா அங்க யூதர்? மற்ற எல்லாருமே யூதர்கள் தானே, ஏன் அவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு அனுபவம் அங்க வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்குதான் இந்த அனுபவம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா the stronger the faith the harder the test. யாரு விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஹார்டரான ஒரு ட்ரையல்ஸ் வரும், சோதனை வரும். ஒருவேளை எனக்கு சோதனையே வரலன்னா இன்னும் நம்ம என்ன ஆகலன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராங்கா ஃபெய்த்ல நம்ம வளரல அப்படின்ற விஷயத்த என்ன பண்ணிக்கலாம்னா புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பாருங்க சாத்தான் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா யாருக்கு தான் அந்த டெஸ்ட்டை கொடுப்பான்னு பாத்தீங்கன்னா யாரு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான். ஒருவேளை நம்ம சபைக்கு வரோம் போறோம் அப்படின்னா அது சாத்தானுக்கு என்ன இல்லை, பிரச்சனையே கிடையாது. நீ வா, நீ என்ன பண்ண, நீ சபைக்கு வா போ, எதுவும் பண்ணாத, நீ அப்படியே இருந்துக்கோ, நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், நானும் உன்னை டச் பண்ண மாட்டேன், நீயும் என்ன பண்ணாத, டச் பண்ணாத. பட் நம்ம ஸ்ட்ராங்கா விசுவாசத்துல வளரணும்னா அதுதான் சாத்தானுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அவங்க மேலதான் சாத்தான் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா ஒரு டார்கெட்டை பிக்ஸ் பண்ணிருப்பான். ஏன்னா இவங்க சபையை ஆயிட்டா அவனோட இது என்ன ஆயிடும், அவனோட இது முடிய போகுது. ஸோ இப்போ அதுக்கு பயந்துகிட்டே நம்மளை சபையாக விடாம யார் வளர்றாங்களோ அவங்களுக்கு தான் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா அந்த சோதனையை கொடுப்பான். ஸோ இதுதான் வந்து அப்போஸ்தலனாகிய பேதுரு கூட சொல்றாரு. வாசிக்கலாம் 1 பேதுரு 1 அதிகாரம் 7ஆம் வசனம். அழிந்து போகிற பொன் அக்னினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஸோ சாதாரண அழிந்து போகிற பொண்ணுக்கே இவ்வளவு டெஸ்ட் இருக்குதுன்னா ஸோ இப்போ நீங்க என்ன ஆக போறீங்க, புகழ்ச்சியும் கனமும் மகிமை உள்ள நிலைமைக்கு நீங்க போனோம்னா உங்களுடைய விசுவாசம் கண்டிப்பா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அங்க டெஸ்ட் ஆகணும். ஸோ ஓகே, இப்போ இந்த இடத்துக்கு வந்துடலாம். சிங்க கேபியில தானியல் என்ன பண்ணிட்டாங்க போட்டாங்க. இப்ப சிங்கங்கள்லாம் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா சாப்பிடணும்னு என்ன பண்ணுதுன்னா ரொம்ப வெயிட் பண்ணுது, பட் என்ன பண்ண முடியல, சாப்பிட முடியல. ஸோ இப்போ இங்க பாருங்க நம்மளை சுற்றியும் இந்த சிங்கம் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்குது. ஸோ அங்க பாருங்க ஒரு சிங்கம் எப்படி இருக்கு, ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கா பெருசா இருக்குதுங்களா, சுற்றி மற்ற சிங்கங்கள் இருக்கு. ஸோ இப்போ இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாத்தான் என்ன பண்றான், கெர்ஜிக்கிற சிங்கம் போல என்ன பண்றான்னா எப்போ விழுங்கலாம் அப்படின்னு வெயிட் பண்றான். அப்ப கூட இருக்கிறது ஓகே இது சாத்தான்னா அப்ப கூட இருக்கிறது யாரு, குட்டி சாத்தானா? ஸோ இப்போ யாரும் இல்ல, சாத்தானும் அவனுடைய விழுந்து போன அந்த தூதர்களும் நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளை அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஆனா அங்க அட்டாக் பண்ண முடிஞ்சுதா, டேனியல் கிட்ட போக முடியுதான்னு பாத்தீங்கன்னா டேனியலை தொட கூட என்ன பண்ண முடியலன்னு பாத்தீங்கன்னா அங்க முடியல. ஸோ இப்போ இதுல எதை நமக்கு அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சுத்திலும் சாத்தான் இருப்பான், பட் என்ன பண்ண முடியாதுன்னா புது சிருஷ்டிய சாத்தான் ஒண்ணுமே என்ன பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாது. ஸோ இப்போ இதுதான் நம்ம பார்க்கிறோம், மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் மட்டுமல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்கள பொல்லாத சேவனைகளால் நமக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த சோதனை இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் இருந்தாலும் என்ன ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை நாம
புது சிருஷ்டியா இருந்தா தொட முடியாது. ஒருவேளை நம்ம புது சிருஷ்டியா இல்லாம பழைய சிருஷ்டியா இருந்தோம்னா என்ன பண்ணிடுவான்? கடிச்சு கொதறி ஒரு வழி என்ன பண்ணிடுவான்? நம்மள பண்ணிடுவான். ஸோ இப்போ பொல்லாங்கன் அவனை தொடான் அப்படின்னா இது முழுக்க முழுக்க புது சிருஷ்டிக்கு மாத்திரம்தான் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இங்க பொருந்துமே தவிர நம்ம ஒழுங்கா இல்லாம மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்ண முடியாதுன்னா ஒண்ணுமே என்ன பண்ண முடியாதுன்னா அங்க பண்ண முடியாது. ஸோ இங்க டேனியல் எப்படி இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா பயந்தாரா? கொஞ்சமாச்சு டேனியல் பயந்தாரான்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட பயப்படல. ரொம்ப மன ரம்யமா தான் என்ன பண்ணியிருந்தாருன்னா அந்த இடத்துல இருந்தாரு. ஸோ இப்போ சரி, அந்த இடத்துல டேனியலை காப்பாத்துனது யாரு? தூதனை அனுப்பி என்ன பண்ணாருன்னா காப்பாத்தினாரு. ஸோ இப்போ இங்க பாருங்க, ரசல் பர் கொடுக்குற விளக்கம், த அட்வர்சரி கேன் நெவர் டச் அவர் ரியல் செல்ஃப் ஆஸ் நியூ கிரியேச்சர். அதாவது எதிராளி என்ன பண்ண மாட்டானா ஒரு புது சிருஷ்டிய டச் கூட என்ன பண்ண முடியாதுன்னா பார்க்க முடியாது. ஏன்னா அங்க யார் இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா அங்க யார் இருக்கிறாங்க? நம்ம கூட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஸோ இப்போ ஒருவேளை சோதனையே வந்தாலும் அதை நம்ம எப்படிதான் பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். ரோமர் 8:28. ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். இப்போ என்னதான் சோதனை வந்தாலும் அது என்னதான் கடைசியில வந்தோம் பாத்தீங்கன்னா ஒரு நன்மைக்காக தான் இருக்குமே தவிர நம்ம அதை பயந்து என்ன பண்ணிடக்கூடாதுன்னா பின்வாங்கிட கூடாது. ஸோ இப்ப பாருங்க, 2 சிங்கம் இருக்கு வேதத்துல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு சிங்கம் பாலசிங்கமா? ஒரு சிங்கம் இப்பதான் பார்த்தோம், எப்படி இருந்தது? கெர்ஜிக்கிற சிங்கம். அது யாரு? சாத்தான். அப்ப இன்னொரு சிங்கம் யாரு? யூத ராஜசிங்கம். ஸோ இப்போ நாம இந்த சிங்கத்தை நம்ம கூட வச்சிட்டு இருந்தா மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா இந்த கெர்ஜிக்கிற சிங்கத்தை என்ன பண்ண முடியும்? எதிர்க்க முடியும். அங்க டேனியல் கூட என்ன பண்ணாரு? தூதன் வந்து இருந்தார் இல்லைங்களா? ஸோ இப்போ அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ யார் கூட இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்ததுனாலதான் இந்த சிங்கம் என்ன பண்ண முடியலன்னா அங்க டச் கூட பண்ண முடியல. ஏன் அப்படின்னா இந்த சிங்கம் கத்திக்கிட்டே இருக்கும். இந்த சிங்கம் என்ன பண்ணாது? இந்த சிங்கம் வந்து நின்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா எல்லா சிங்கமும் பின்னாடி போயிடும். அதே தான் இப்போ நம்மளுடைய லைஃப்லயும் இந்த சிங்கத்தை நம்ம கூட வச்சுட்டு இருந்தோம்னா மற்ற எந்த சிங்கமும் நம்மள என்ன பண்ண முடியாதுன்னா தொட்டு கூட பார்க்க முடியாது. நான் தொட்டு பார்க்க முடியாதுன்றது நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய புது சிருஷ்டி அது என்ன பண்ணாதுன்னு பாத்தீங்கன்னா டச் பண்ணாது. ஒருவேளை இந்த 6 காரியத்தை நம்ம பண்ணாம சிங்க கேபியில போட்டாங்கன்னா நம்மளுடைய நிலைமை, இந்த 6 காரியம் இருந்தா தான் இந்த சிங்கம் என்ன பண்ணும்? ஹெல்ப் பண்ணும். இந்த 6 காரியத்தை நம்ம பண்ணாம டைரக்டா சிங்க கேபியில போட்டா அங்க எப்படி தரியோட அந்த கூட இருந்தாங்க இல்லைங்களா அவங்களுக்கு நடந்ததோ அதே நிலைமை தான் நமக்கும் இங்க நடக்கும்னு பாக்குறோம். ஸோ இப்ப இந்த மாதிரி இந்த சிங்கத்தை நம்ம கூட வச்சுக்கணும் அப்படின்னா நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அப்போ இயேசு கிறிஸ்துவே நீங்க என் கூட வந்து நில்லுங்க அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாமானா எப்படி புரிஞ்சுக்கலாம்? அவருடைய சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. அவருடைய சிந்தை உங்க கூடவே இருந்ததுன்னா என்ன நடக்காதுன்னு பாத்தீங்கன்னா வேற எந்த சிந்தையும் என்ன ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா உங்களை கிட்டையே என்ன பண்ண முடியாதுன்னா வர முடியாது. எப்படி அங்க டேனியலுக்கு தேவன் ஒரு அற்புதமான ஒரு இது கொடுத்தாரோ அதை நமக்கும் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா கொடுப்பாரு. ஸோ இப்போ என்னதான் நம்ம சோதனையில் இருந்தாலும் கூட எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை என்ன பண்ணுவாருன்னா உங்கள் இருதயங்களை என்ன பண்ணுவார்னா தேவன் அங்க கொடுப்பார் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போ ஒரு கேள்வி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ நம்மளுடைய சத்தியத்தின் அடிப்படையில் 2 குரூப் இருக்கிறாங்களா? ஒன்று சபை, இன்னொருத்தர் திரள் கூட்டம். ஸோ இப்போ இவங்களுக்கும் உபத்திரவம் வந்தது, இவங்களுக்கும் உபத்திரவம் வந்தது. ஸோ இப்போ இதுல யாருடைய உபத்திரவம் ஜாஸ்தி? அப்போ சபைக்கு உபத்திரவமே இல்லையா? ரொம்ப சரி. ஒருவேளை நீங்க சபைக்கு தான் உபத்திரவம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது ரொம்ப தப்பு. ஏன்னா இங்க பாருங்க, அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு சபைக்கு வரக்கூடிய உபத்திரவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:17. 2 கொரிந்தியர் 4:17. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. சபைக்கு வரக்கூடிய உபத்திரவம் லேசான உபத்திரவம்னா
அது ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நீங்க எடுத்துக்காதீங்க. நம்மளோட மைண்ட் செட்டு தான். அது உபத்திரவம் கடினமா தான் இருக்கும். ஆனா அது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இது எல்லாமே ஒரு நன்மைக்கு தான் அப்படின்னு நம்ம வசனத்தை அந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அந்த உபத்திரவம் உங்களுக்கு எப்படி ஆயிடும்னு பாத்தீங்கன்னா லேசான உபத்திரவமா ஆறிடும். ஒருவேளை நம்ம அதை மகா உபத்திரவமா நம்ம பார்த்துட்டோம்னா, நம்ம எந்த குரூப்? அந்த உபத்திரவத்தை நீங்க மகா உபத்திரமா, ஐயோ எனக்கு வந்த உபத்திரவம் ரொம்ப பெருசு அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம திரள் கூட்டத்துல போயிடுவோம். அதை லேசான உபத்திரவம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம யாரா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாத்தீங்கன்னா சபையா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ 7 காரியங்கள் நம்ம பார்த்துட்டோம். இந்த 7 காரியங்கள் தான் நம்மள என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா அந்த மகிமைக்குள்ள நம்மள கொண்டு போகும்னு பார்த்தோம். ஸோ இப்போ அடுத்து கடைசியா நம்ம இதை பார்த்து முடிக்கலாம். ஸோ இப்போ கேரக்டர் பார்த்துட்டோம், 7 பாயிண்ட்ஸ். கடைசியா நம்ம அதை பார்க்கலாம் அந்த 7 பாயிண்ட்டை. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா ப்ராஃபஸிக்குள்ள போகலாம். ஸோ இப்போ இந்த சம்பவம், அதாவது டேனியலுக்கு ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அது யாருக்கும் நடக்கும்? சபை வகுப்பாருக்கும் நடக்கும். குறிப்பா அது இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன பண்ணிருக்கோம்? நடந்திருக்கும். அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா டேனியலுக்கு ஏற்பட்ட மாதிரியான சம்பவம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க நடந்திருக்கு. ஸோ எப்படி அப்படின்னு பார்க்கும்போது இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் என்ன பண்ணாருங்க, உலகத்துக்கு நான் உலகத்தார் அல்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார்னா உலகத்தோட ஒற்றி வாழல, தனித்து வாழ்ந்தாரா? டேனியல் மாதிரி இவரும் இங்க எப்படிதான் வாழ்ந்தாருன்னு பாத்தீங்கன்னா தனித்து தான் வாழ்ந்து இருந்தாரு. ஸோ இப்போ டேனியலை எப்படி தேவனை பற்றிய விஷயத்துல மாத்திரம் தான் குற்றப்படுத்த முடியுதோ அதே மாதிரி இவரையும் எதுலதான் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா தேவனை குறித்த விஷயத்துல மாத்திரம் தான் இவர் மேல என்ன பண்ண முடிஞ்சதுன்னா அவங்களால குற்றம் சுமத்த முடிஞ்சது. அடுத்து பார்க்கும்போது அங்க டேனியலை சுற்றிலும் என்ன இருந்ததுங்க? சிங்கங்கள் இருந்தது. இங்க இவரையும் சிங்கங்கள் என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா சுற்றி சூழ்ந்து அங்க இருந்தது அப்படின்ற விஷயத்த பாக்குறோம். ஸோ இப்ப அடுத்து இன்னொரு இந்த நிழல் எப்படி மேட்ச் ஆகுது பாருங்க. அங்க டேனியலை காப்பாத்துறதுக்கு ஒருத்தர் பிரயாசப்பட்டார். யாரு? தரியு ராஜா. ஸோ இப்போ ஏதாவது சட்டங்கள் இருக்குதா அவரை காப்பாத்தலாம் அப்படின்னு என்ன பண்ணாருன்னா பண்ணாரு. அதே மாதிரி இங்க பிலாத்துவும் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா இவரை விடுவிக்க அவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா வகை தேடினார். எப்படியாச்சு இவரை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு. பட் ஆனா முடிஞ்சுதான்னு பாத்தீங்கன்னா முடியல. அங்க தரியுவால முடிஞ்சுதா? முடியல. அப்படியே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எங்க இயேசு கிறிஸ்துக்கும் இது நடக்குது பாருங்க. அங்க தரியும் என்ன பண்றாருன்னா வேற ஆப்ஷனே இல்லாம தான் சிங்க கேபியில என்ன பண்ணிட்டாருன்னா போட்டாரு. அங்க சொன்னாங்க இல்லைங்களா தரியு கிட்ட, இது மேதோ பெர்ஷியாவோட சட்டம், இதை நீங்க என்ன பண்ணக்கூடாது, மீறக்கூடாது. அதே மாதிரி இவங்க பரிசேயர் சதுசேயர் சொன்னாருங்க, நீங்க இதை செய்யலைன்னா நாங்க எங்க போவோம்? ராயன் கிட்ட அபயம் இடுவோம் அப்படின்னு என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா பரிசேயர்களும் சதுசேயர் சொன்னாங்க. அப்படியே நடக்குது பாருங்க. எப்படி அங்க டேனியலுக்கு நடந்ததோ அதே மாதிரி இந்த சம்பவம் இங்க யாருக்கு நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நடந்தது. ஸோ இப்போ அடுத்து அந்த டேனியலை சிங்க கபியில போட்டவங்க என்ன ஆயிட்டாங்க கடைசியில? அவங்க சிங்க கபியில போனாங்க இல்லைங்களா? அதே மாதிரி இங்க யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அடைக்கிறதுக்கு சொன்னாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கும் AD 70 என்ன நடந்தது பாத்தீங்கன்னா இதே விஷயம் அவங்களுக்கும் என்ன ஆச்சுன்னா அவங்களும் அங்க என்ன ஆயிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த பரிசேயர் சதிசேயர்கள் அந்த கிபி 70 தீத்துராயனுடைய அந்த படையெடுப்புல என்ன ஆயிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா அழிஞ்சு போயிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு தீர்க்க தரிசனமா நம்ம பாக்குறோம். அப்போ தானியலுக்கு நடந்தது சபையாகிய தலைக்கு என்ன பண்ணிருக்குன்னா நடந்திருக்கு. அப்போ தலைக்கு நடந்திருக்குன்னா சரீரத்துக்கு இது என்ன பண்ணணும்? நடக்கணும் இல்லைங்களா? அப்ப நமக்கும் இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கும். நம்முடைய சம்பவம் எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா முற்பிதாக்களே கடைசி முற்பிதா யாரு? யோவான் ஸ்நானகன். அப்ப சபையிலேயே கடைசி சபை யாரு? 7ஆம் கால சபை வேற யாரோவா? நம்ம தான். அப்படி சொல்லுங்க. அப்போ கடைசி முற்பிதா யோவான் ஸ்நானனுக்கு நடந்தது மாதிரியே கடைசி சபை வகுப்பாராகிய நமக்கும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானகனோட லைஃப்ல நடந்தது என்ன ஆக போகுதுன்னா நடக்க போகுது. ஸோ இப்போ யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணாரு? அவர் என்ன பண்ணாரு? எதனால சிரச்சேதம் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏரோதும் ஏரோதியால் கிட்டயும் போய் என்ன பண்ணாருன்னா அவர்களுடைய தகாத உறவை குறித்து என்ன பண்ணாருன்னா கண்டம் பண்ணாரு. அதாவது நீங்க பண்றது தப்பு அப்படின்ற விஷயத்த என்ன பண்ணாருன்னா யோவான் ஸ்நானகன் சொன்னார் இல்லைங்களா? ஸோ இப்போ அதற்கு அந்த ஏரோதியால் என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய மகளை என்ன பண்ணாங்கன்னா ராஜாவுக்கு சந்தோஷப்படுத்த டான்ஸ் ஆட சொல்லி அவருக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி யோவான் ஸ்நானகனோட தலையை வெட்டினாங்க. ஸோ இப்போ ஒரு கேள்வி, அதாவது கேள்வின்னு இல்ல பிரதர், இதை குறித்து என்ன ஒரு விளக்கம் அங்க எழுதியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏரோதியால் வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் வந்து ரொம்ப மோசமானவங்களாம். ஏரோதை காட்டிலும் இந்த ஏரோதியால் தான் வந்து ரொம்ப மோசமானவங்களாம். எப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ அதற்கு ஒரு நிழல் கூட நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இங்க இந்த சலோமி இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த மகள் என்ன பண்ணாங்கன்னா யோவான் ஸ்நானனோட தலையை கேட்டாங்களா? அதுக்கு ஏரோது உடனே சம்மதம் தெரிவிச்சாரா? இல்ல. அப்போ
அவர் என்ன பண்ணாருன்னா அங்க அவரு என்ன பண்ணக்கூடாதுன்னு நினைச்சாரு, பட் வேற வழி இல்ல. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா பண்ணிட்டாரு. அதே மாதிரி பாருங்க, தரியுவோட விஷயம் எப்படி பிளாத்து அங்க ஃபீல் பண்ணாரோ, அதே மாதிரி ஏரோதும் இங்க என்ன பண்றாருன்னா, யோவான் ஸ்நானகனுக்கு மேல ஒரு பயம் என்ன பண்ணுச்சுன்னா, இவருக்கு ஏரோதுக்கு அங்க இருந்தது அப்படின்ற விஷயத்த பாக்குறோம். அவரை கொல்லக்கூடாதுன்ற விஷயத்துல ஏரோதும் அங்க இருந்தார். சோ இந்த விஷயத்துல பார்க்கும்போது இந்த ஏரோதியால் எப்பேற்பட்டவங்கன்னா, ஏரோத கூட அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு தகாத உறவு வச்சிருந்தாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இவரு முன்னாடி இருந்த ஏரோது இருக்காருங்களா, இவருடைய அப்பா, அவருக்கு வந்து அநேக பிள்ளைகளாம். ஸோ இப்போ அநேக பிள்ளைகள் இருக்கும்போது எப்பவுமே யார் அடுத்த ராஜாவா வருவாங்க? இப்போ ஒரு கிங் இருக்கிறாரு, அடுத்து ஒரு கிங் வரணும்னா யாரு அதுல மூத்த பிள்ளை வருவாரு. ஸோ இப்போ இந்த ஏரோதியால் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவங்க ராணி ஆகணும்னா என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா, ஏரோதுடைய முதல் பையனை திருமணம் பண்ணிட்டா நான் என்ன ஆயிடுவேன், ராணியா மாறிடுவேன். இதை ரசூல் பதர் எழுதியிருக்காரு. ஸோ இப்போ ராணியா நான் மாறிடுவேன் அப்படின்ட்டு என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பையனை மேரேஜ் பண்றாங்க. பட் என்ன ஆகுதுன்னா, அன்பார்ச்சுனேட்லி அங்க இருக்கக்கூடிய ஏரோது அந்த அப்பா என்ன பண்றாருன்னா, ரெண்டாவது பையனை என்ன பண்ணிடுறாருன்னா ராஜ்யத்தை கொடுத்துடுறாரு. அந்த ஏரோதுக்கு ராஜ்யத்தை கொடுத்த உடனே இப்ப யாரு கிங் ஆயிட்டாருன்னா, இந்த ரெண்டாவது பையன் என்ன ஆயிட்டாருன்னா கிங் ஆயிட்டாரு. இப்ப ஏரோதியாலோட பிளான் என்ன ஆயிடுச்சு, இவங்க ராணி ஆக முடியாத சூழ்நிலை. இப்போ உடனே இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, இவங்க யார் கூட ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டாவது மகனா இருக்கக்கூடிய ஏரோது கூட வச்சுட்டதுனால இவங்க இப்ப என்ன பண்ணிடலாம்னா பதவிக்கு வந்துடலாம். ஸோ இப்ப இந்த ஒரு தவறை தான் இங்க யாரு சுட்டி காட்டுறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோவான் ஸ்நானகன் என்ன பண்றாருன்னா சுட்டி காட்டுறாரு. ஸோ இப்ப பாருங்க, இதை யோவான் ஸ்நானகன் சொன்ன உடனே அவங்களுடைய பதவிக்கு என்ன வந்துருச்சு, ஐயோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சா என்ன ஆயிடும், நம்மளுடைய பதவி போயிடும், நம்மளுடைய ஆடம்பரம் போயிடும், சொகுசான வாழ்க்கை போயிடும் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா, ஏரோதியால் என்ன பண்றாங்கன்னா அங்க பயந்தாங்க. ஸோ இப்ப இதே மாதிரி பழைய ஏற்பாட்டுல ஒரு தீர்க்கதரிசி ஒரு ராணிய, அதாவது ஒரு ராஜாவோட மனைவிய கண்டம் பண்ணாரு, ஞாபகம் இருக்குங்களா? ஏசபேல், எலியா தீர்க்கதரிசி என்ன பண்ணாருன்னா இதே மாதிரி தான் என்ன பண்ணாருன்னா பண்ணாரு. ஸோ இப்போ இதை தீர்க்க தரிசனத்துல பார்க்கலாம். ஸோ இப்போ ஏரோது யாருக்கு அடையாளம்? ஸோ இப்போ 3 கேரக்டர் சொல்றேன். ஏரோது, ஏரோதியால், ஏரோதினுடைய ஏரோதியாளுடைய மகள். இந்த 3 பேரும் இப்போ இன்றைய காலகட்டத்துல யாருக்கு அடையாளம்? இப்போ யோவான் ஸ்நானகனை சபை அப்படின்னு வச்சுக்கோங்க, கடைசி கால சபை. இப்போ ஏரோது யாரா இருக்கும், ஏரோதியால் யாரா இருக்கும், சலோமி யாரா இருப்பாங்க? இப்போ ஏரோது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவில் கவர்மெண்ட். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா ஏரோதியால் வந்து பாத்தீங்கன்னா போப்பு மார்க்கம். அடுத்து சலோமி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோட்டஸ்டன்ட் அமைப்பு இங்க அடையாளப்படுத்துது. ஸோ இப்போ பாருங்க, இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, இன்னைக்கு நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், யோவான் ஸ்நானகனுடைய அந்த 7ஆம் கால சபை வகுப்பாரா நம்ம இருக்கிற நாம சிவில் கவர்மெண்ட்டுக்கும் போப்பு மார்க்கத்துக்கும் இருக்கக்கூடிய தகாத உறவை என்ன பண்ணிட்டு இருக்கோம், அவங்க அலைன்ஸ் போட்டு வேசித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அதை இன்னைக்கு யாரு தான் சொல்லிட்டு இருக்கிறா, நம்ம தான் எக்ஸ்போஸ் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா பண்ணிட்டு இருக்கிறோம். கரெக்டுங்களா? ஸோ இப்படி நாம பண்ணும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 3 பேரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு அலைன்ஸ் போட்டு இந்த புரோட்டஸ்டன்ட் மூலமா நமக்கு என்ன பண்ண வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சட்டம் போட்டு நம்மளை என்ன பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, நம்மளை பிளான் பண்ணி நம்மளை அட்டாக் பண்றதுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. இதை குறித்து ரசல் பிரதர் ஒரு விஷயம் சொல்றாரு, வாசிக்கலாம். We anticipate an attack upon the true church, not upon the nominal system, and as in the case of John, a seemingly complete victory of the Babylonish woman and her paramour, the world over the faithful members of the body of Christ in the flesh. ஸோ இங்க பாருங்க, நமக்கும் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, எப்படி அங்க டேனியலுக்கு சிங்ககபி அனுபவம் வந்ததோ, இன்னைக்கு நம்ம இதை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா ஓப்பனா சொல்றோம், போப்பு மார்க்கத்தை என்ன சொல்றாங்க, அந்தி கிறிஸ்துன்னு தைரியமா சொல்றோம், தவறானதுல இருக்கிறோம், கள்ள தீர்க்கதரிசி புரோட்டஸ்டன்ட் என்ன பண்றோம் சொல்றோம், இவங்க சிவில் கவர்மெண்ட் கூட ஒரு அலைன்ஸ் போட்டிருக்காங்க நம்ம சொல்றோம் இல்லைங்களா. இப்போ இது என்ன ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா யூடியூப்ல போயிட்டு இருக்கா. இப்ப என்ன ஆயிட்டு இருக்குன்னா யூடியூப் வாயிலா போயிட்டு இருக்கு. ஸோ இப்ப இதுவே ஒரு காலகட்டம் வரும். அப்ப என்ன ஒரு காலகட்டம் வரும்னா ஒரு சட்டம் போடுவாங்க, என்னன்னா இனிமேலு எங்களோட ரிஜிஸ்ட்ரேஷனுக்குள்ள இருந்தாதான் நீங்க என்ன பண்ண முடியும், பிரசங்கம் பண்ண முடியும் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா ஒரு சட்டம் போடுறாங்கன்னு வச்சுங்களேன். அதாவது எல்லாருமே 3 பேரும் ஒண்ணு கூடிடுவாங்க. கிறிஸ்தவ அமைப்புகள் எல்லாம் என்ன ஆகணும்னா ஒரே அங்கத்துக்குள்ள என்ன பண்ணிடணும், வந்துடணும். அப்படி யாரு ரிஜிஸ்டர் பண்றீங்களோ அவங்க தான் சத்தியத்தை பேசணும், அவங்க தான் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது நம்மளை என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு, அதுல இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம என்ன பண்ண மாட்டோம், நீ தப்பு அப்படின்னு என்ன பண்ணுவோம்னா சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ஒரு யூடியூப் கூட அதுக்கு என்னவா இருக்கும்னா
ஒரு சாட்சியா இருக்கலாம். ஃபியூச்சர்ல நம்மளுடைய வீடியோஸ்லாம் போய் பார்ப்பாங்க, யாரெல்லாம் நமக்கு அகைன்ஸ்டா பேசியிருக்கிறாங்க, போப்பு மார்க்கத்தை ஆன்டிகிரேஷன் சொன்னதெல்லாம் யாரு அப்படின்னு அவங்க என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு, தேடி கலெக்ட் பண்ணி அது யாரோட அலைன்ஸ் மூலமா பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்டோட சப்போர்ட் மூலமாவே என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க எல்லாருமே நம்ம கொலை செய்யணும் அப்படின்ற ஒரு முடிவு கூட என்ன பண்ணலாம்னா அவங்க வருவதற்கு அங்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இதுதான் சொல்றாரு, இது யாருக்கு தான் வரும்னு பாத்தீங்கன்னா அட்டாக் அப்பான் த ட்ரூ சர்ச், உண்மை சபைக்கு மாத்திரம் தான் இது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா வரும். ஒருவேளை வேதமானவர்களே நம்ம உண்மையான வேதமானவர்களா இல்லைன்னா என்ன பண்ணிடுவோம்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி குரூப் கூட போயிட்டு அலைன்ஸ் போட்டுட்டு பயந்து என்ன பண்ணிடலாம்னா வாய்ப்பு இருக்குது. பட் ட்ரூ சர்ச் என்ன பண்ணாதுன்னா அந்த விஷயத்த செய்யாது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் அங்க வரும்போது, இந்த மாதிரி ஒரு சட்டம் வரும்போது நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா சத்தியத்தை பேச முடியாது. பேசுனா ஒண்ணு ரெடி டு நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும், நம்மளை அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க, நம்மளை குற்றம் பிடிப்பாங்க, நம்மளை சிறையில போடுவாங்க. எப்படி லிட்ரலா 2ஆம் சபைக்கு வந்த உபத்திரவங்கள் லிட்ரலா நடக்கிறதுக்கு அநேக வாய்ப்புகள் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இருக்குது. ஸோ இப்போ இன்னைக்கு கூட நிறைய சட்டங்கள் வருது இல்லைங்களா, இந்த எஸ்ஐஆர் அந்த மாதிரி சொல்லி வருது, சிஐஏ, இதெல்லாமே நாளைக்கு நமக்கும் வரும். நீ சத்தியத்தை குறித்து பேசினேன்னா உன் லைஃப்ல இருக்கிற உன்னோட ஜாப் என்ன ஆயிடும், உன் வேலை போயிடும். அவள் தான், நீ என்ன பண்ண முடியாது, ரேஷன்ல பொருள் வாங்க முடியாது, உன்னால எதுவுமே பண்ண முடியாது. அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம், உடனே கையெழுத்து போட்டு ஓகே நான் உங்க கூட வந்துடுறேன் அப்படி சொல்லிடலாமா? அந்த இடத்துல நம்ம நின்னா மாத்திரம்தான் நம்ம ட்ரூ சர்ச். ஏன்னா இதுக்கு மேல அந்த லைஃப் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைனாலும் ஒண்ணுதான். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி நினைச்ச கூடாதுன்னா இந்த மாதிரி சோதனை வரும், சிங்கம்லாம் நம்மள நிற்கும், எதுவுமே நம்மள டச் பண்ணாது, அப்படியே டேனியலுக்கு நடந்த மாதிரி நடக்கும்னு என்ன பண்ண முடியாது, நினைக்க முடியாது. அப்போ சிங்கம் வரும், நம்மளை கடிச்சு என்ன பண்ணும், கொதரும். ஸோ இப்போ டேனியலுக்கு நடந்த மாதிரியே நடக்கும் நம்மளால சொல்ல முடியாது. ஒண்ணு வேணா சொல்லலாம், நம்மளுடைய புது சிருஷ்டியை மட்டும் என்ன பண்ண முடியாது, டச் பண்ண முடியாது. பட் மாம்சத்தை கண்டிப்பா, ஏன்னா செத்தாதான் எங்க போக முடியும், அந்த புது சிருஷ்டி தேவன் கிட்ட போக முடியும் இல்லைங்களா? அப்போ சாகிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பூமியில வரும். அந்த டைம்ல நம்ம ரெடியா இருந்தா மாத்திரம்தான் சபையா போக முடியுமே தவிர அதுல நம்ம பயந்து பின் வாங்கிட்டோம்னா நம்மளால சபையா போக முடியாது. ஸோ இப்போ அடுத்து இங்க என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா மறிச்சு, அதாவது நம்மளுடைய புது சிருஷ்டி தேவன்கிட்ட போன மாதிரி அங்க டேனியல் என்ன ஆயிட்டாருன்னா மேல வந்துட்டாரு. இப்போ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா தரியு ஒரு புது லா, நியூ லா என்ன பண்றாருன்னா போடுறாரு. என்ன போட்டாருன்னு பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும், எல்லா ஜனங்களுக்கும். அதாவது இது எதை அடையாளப்படுத்துதுன்னா புதிய உடன்படிக்கையை என்ன பண்றாருன்னா தேவன் அங்க இயேசு கிறிஸ்து மூலமா ஸ்தாபிக்கிறாரு. ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் யாரை பார்க்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப வாசிக்கலாம் பாருங்க, தானியேல் 6:26. தானியேல் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். சோ இங்க பாருங்க, என் ராஜ்யத்தின், அதாவது கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்துல எங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாருக்கும் தேவன் சொல்லுவாராம், தானியேல் என்ற இடத்துல உங்க நேம் போட்டுங்க. ஒருவேளை நாம சபையா இருந்தா தேவன் என்ன பண்ணுவாருன்னா அங்க சொல்லுவாரு, ஃபார் எக்ஸாம்பிள் ராபர்ட்சன் பிரதர் அப்படின்னு வச்சுங்களேன். அப்ப சொல்லுவார் தேவன், என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் ராபர்ட்சன் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்படணும் அப்படின்னு என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா தேவன் அதை சொல்லுவார். எப்படி அங்க டேனியலுக்கு சொன்னாரோ இதே மாதிரி நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா உலக ஜனங்கள் அங்க நம்மளோட லைஃபை குறித்து என்ன பண்ணுவாங்கன்னா தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இப்போ அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா முடிவு பரியந்தம் நிற்கும். ஸோ இதை யாருக்கு சொல்ல போறாருன்னா ஒட்டுமொத்த உலகத்துக்குமே என்ன பண்ண போறாருன்னா தேவன் அங்க சொல்லுவார். ஸோ எப்படி சொல்லுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் டேனியலோட எக்ஸ்பீரியன்ஸ், டேனியல் இந்த சிங்க கபில இருந்தார் இல்லைங்களா, அதே மாதிரி நம்ம லைஃப்ல நடந்த எக்ஸ்பீரியன்ஸை அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா படிக்க போறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கடந்த கிளாஸ்லேயே பார்த்துட்டோம், நம்மளோட லைஃப் அவங்களுக்கு ஒரு பாடமா இருக்க போகுது அப்படின்றதுதான். ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே தானியல் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய பாடமா இருக்குது. ஸோ இப்போ இப்படி பண்ணும்போது தானியலின் காரியம் கடைசி வரைக்கும் ஜெயமா இருந்தது. ஒருவேளை நாம புது சிருஷ்டியா இருந்தா நமக்கு சிங்ககபியினுடைய அனுபவம் கண்டிப்பா வரும். அப்படி வந்தாலும் அது எப்படிதான் பார்த்தீங்கன்னா லேசான ஒரு
உபத்திரவமா தான் இருக்குமே தவிர நம்ம வசனத்தை கரெக்டா அப்ளை பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணிடலாம்னா அந்த சிங்க கபில இருந்து ஈஸியா தப்பிச்சிடலாம். அதுக்கு அந்த சிங்க கபில இருந்து தப்பிக்கணும்னா முன்னாடி 6 பாயிண்ட் நம்ம என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணாம டைரக்டா சிங்க கபி வரும் நான் தப்பிச்சிருவேன்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு அங்க வாய்ப்பே கிடையாது. ஸோ இப்போ 7 பாயிண்ட் ஒன்னொன்னா சொல்லிடலாமா? அவ்வளோதான், முடிச்சிட போறோம். ஃபர்ஸ்ட் அன்ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட், பகைமையான சூழ்நிலை டேனியலுக்கு வந்த மாதிரி நமக்கு வரும். ஸோ இப்போ அதை நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். எல்லாரும் நம்மளை என்ன பண்ண மாட்டாங்க, அன்பு செலுத்துவாங்க, நம்மள என்ன பண்ண முடியாதுன்னா எதிர்பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சபைக்கு வரோம், சபையில வரும்போது எல்லாருமே எனக்கு சோத்திரம் சொல்லணும், எல்லாருமே என்ன அன்பு செலுத்தணும், எல்லாருமே என்ன தூக்கி வச்சு இது பண்ணணும்னா நம்ம அதை எதிர்பார்க்கவே கூடாது. அதாவது நம்ம எப்படி எதிர்பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரதர் ஒரு சப்ஜெக்ட்ல சொல்லியிருந்தாரு, நம்ம சபைக்கு வரும்போதே மைண்ட்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணுமா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ஷர்ட் போட்டு வரோம் சபைக்கு. ஸோ இப்போ போட்டுட்டு வரும்போது சபையில இருக்கிற ஒரு குட்டி தம்பி இல்ல தங்கச்சி யாரோ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம சட்டையில வந்து டீ ஊத்திட்டாங்க. அப்ப நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? உண்மையா சொல்லணும். அந்த டைம்ல சொல்லணும் கூட நம்ம உள்ளுக்குள்ள என்ன இருக்கும், ஒயிட் ஷர்ட் இன்னைக்கு தான் போட்டு வந்தேன் இப்படி ஆயிடுச்சுன்ற அந்த ஒரு மைண்ட் நமக்குள்ள வரும் இல்லைங்களா? அதை முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க அப்படின்றாரு. அதாவது உங்க மேல டீ ஊத்துவாங்க, அது பரவாயில்ல அப்படின்ற ஒரு மனநிலையில நீங்க என்ன பண்ணணும்னா வரணும். ஸோ இப்போ அந்த மாதிரி நம்ம சபைக்கு வந்தோம். எந்த ஒரு எதிர்பார்ப்புமே நீங்க என்ன என்ன பண்ணிக்காதீங்க, சபையில வச்சுக்காதீங்க. என்னை இவர் என்ன பண்ணணும், என்னை தூக்கி பேசணும், இவர் எனக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், என்னை முன்னாடி உட்கார வைக்கணும், எதுவுமே வேணாம். என்னை போட்டு மிதிப்பாங்க பரவாயில்ல வர அந்த ஒரு மைண்ட்ல நம்ம வந்துட்டோம்னா நாம என்ன பண்ணிடலாம்னு பாத்தீங்கன்னா ஈஸியா அங்க டேனியலா போயிடலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பகைமையான சூழ்நிலை, செகண்ட் கன்சிஸ்டன்சி, எல்லா டைம்லயும் ஒரே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம் இருப்பேன். நான் இந்த டைம்ல இப்படி அடுத்து வீட்டுக்கு போனோன்னே அப்படி அதெல்லாம் என்ன பண்ண முடியாதுன்னா செல்லாது. அப்படி இருந்தா நாம டேனியல் கிடையாது, அவ்வளவுதான். அடுத்து 3வது பாயிண்ட் என்ன பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட் சிட்டிசன். கரெக்டுங்களா? அதாவது சபையில மாத்திரம் நான் ஆக்டிங் பண்ண மாட்டேன், வெளியே போனாலும், அதாவது அதை எப்படி சொல்றது, சபையில மட்டும் ஒரு ஆக்டிங் வெளியே ஒரு ஆக்டிங் அப்படி இல்லாம எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி நான் இருப்பேன். ஒரு குடிமகனா நான் இருப்பேன், எல்லா சட்டத்துக்கும் கீழ்ப்படிவேன். அடுத்து 4வது பாயிண்ட், இப்படியெல்லாம் இருந்தா கண்டிப்பா உலகம் என்ன பண்ணும்னா பகைக்கும். ஒருவேளை உலகம் உங்களை பகைக்கலைன்னா அப்ப இன்னும் நம்ம என்ன ஆகல, ரெடி ஆகல அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அடுத்து 5வது பாயிண்ட், பயப்படாமல் விசுவாசத்துல எல்லா டைம்லயும் தைரியமா சத்தியத்தை பேசுறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். பேசுறதுன்றது வாயில சப்ஜெக்ட் பேசுறது கிடையாது, லைஃப்பை நம்ம வாழ்ந்து காட்டுறது அந்த விஷயம். அடுத்து ப்ரேயர், எல்லா விஷயத்திலும் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரேயரோட தேவன்கிட்ட நம்ம இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 6 விஷயத்த ஃபாலோ பண்ணா கம்பல்சரி நமக்கு சிங்ககபியினுடைய அனுபவம் வரும். லிட்ரலா சிங்கம் வராது, பட் சாத்தான் மூலமா நமக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இதெல்லாமே வரும். ஸோ இப்படி இருந்தா தேவன் என்ன பண்ணுவாருன்னா நம்மள அங்க டேனியல் மாதிரி என்ன பண்ணுவாருன்னா பாதுகாப்பார் அப்படின்ற விஷயத்த பார்க்கிறோம். அது சரீர பிரகாரமான பாதுகாப்பா இருக்காது, நம்மளுடைய புது சிருஷ்டிய தேவன் என்ன பண்ணுவார்னா நம்மளை சபையா மாற்றிடுவார் அப்படின்றத பார்க்கிறோம். ஸோ இப்போ இதோட நம்ம என்ன பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னொரு விஷயத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், நிழல் பொருள் என்ன பண்ணிட்டோம்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம டேனியல் சப்ஜெக்டை நிழல் பொருள் அடிப்படையில் என்ன பண்ண போறது இல்லைன்னா பார்க்க போறது இல்லை. இனிமேல் பார்க்க போறது எல்லாமே தீர்க்க தரிசனம், அதாவது ஒரு வசனம் அது என்ன தீர்க்க தரிசனத்தை அடையாளப்படுத்துது, அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்து பார்க்க போறோம். ஸோ இப்போ அடுத்த வாரம் என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல்ல இருந்து என்ன வரப்போகுதுன்னா ஒரு 4 மிருகங்கள் வருது. இப்போ நீங்க யோசிக்கலாம், இது எனக்கு ஆல்ரெடி தெரியுமே, தெரியுங்களா தெரியாதுங்களா? தெரியும். சிங்கம் தெரியும், கரடி தெரியும், சிறுத்தை தெரியும், இந்த கெடிதும் பயங்கரமான மிருகம் எல்லாம் தெரியுமே, இது எதுக்கு நான் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த 4 மிருகமும் எங்க இருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா கடல்ல இருந்து வருது. இப்போ அது தெரியணும். அடுத்து அந்த கடல் என்ன ஆச்சு, எதனால அந்த கடல்ல இருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பலத்த காற்று அங்க என்ன பண்ணிருக்கோம்னா வந்திருக்கும். ஸோ இப்போ இது நம்ம இது வரைக்கும் பார்த்தது ஜஸ்ட் அந்த 4 ராஜ்யத்தோட பேர் தான் பார்த்துருக்கோம். பட் அது எப்படி வந்தது, என்ன ரீசனுக்கு வந்தது, எப்படி கடல்ல இருந்து வெளியில வந்தது, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணல இன்னும் பார்க்கல இல்லைங்களா? ஸோ இப்போ அதை குறித்து நம்ம என்ன பண்ணலாம்னா 7வது அதிகாரம் அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். ஸோ இப்போ இது வரைக்கும் ஸோ இப்போ இன்னைக்கு நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா டைம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்லாம் நம்ம எப்படி இருப்போம்னு பார்த்தீங்கன்னா நிறைய டைம் நம்ம 1/2 hourலயே முடிச்சிருக்கோம். அப்பெல்லாம் நம்ம முகம் எப்படி இருந்தது, சந்தோஷமா இருந்ததா? சீக்கிரமா முடிச்ச உடனே சந்தோஷப்பட்டோம், லேட்டா முடிக்கும் போது மட்டும் ஃபேஸ் நமக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா மாறக்கூடாது. அப்படி மாறிச்சுன்னா டேனியல் கிடையாது, அவ்வளவுதான். ஓகேங்களா?
ஸோ இப்போ இது வரைக்கும் பொறுமையோடு கேட்டவங்க யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.